வணக்கம் நண்பர்களே. இன்று நான் கேட்கப் போகிறேன் ஒரு ரொம்ப சூப்பர் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அம்மன் அவர்களிடம் ஒரு அற்புதமான ஞானப்பழம் இருந்தது. அதை பார்த்த முருகன் மற்றும் விநாயகர் இருவரும் அதை வேண்டினர். அப்போ சிவபெருமான் சொன்னார், உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து சேருகிறாரோ அவனுக்குத்தான் இந்த பழம். உடனே முருகன் தன் மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்ற புறப்பட்டார். ஆனா விநாயகர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் அமைதியாக தனது அம்மா அப்பாவான சிவன், பார்வதி அவர்களை 3 முறை சுற்றினார். பின்னர் சொன்னார், எனக்கு என் அம்மா அப்பாவே உலகம். இதைக் கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்து ஞானப்பழத்தை விநாயகருக்கே கொடுத்தார். முருகனின் கோபம் உலகத்தை சுற்றி வந்த முருகன் இதை பார்த்து வருத்தமடைந்தார். அவர் கோபமாக எல்லாவற்றையும் விட்டு பழனிமலைக்கு சென்று விட்டார். அந்த இடம்தான் இப்போது பழனி முருகன் கோவில். அங்கே அவர் நான் தான் ஞானம், பழம் நீயே ஞானம் என்று உணர்ந்தார். கதை சொல்லும் அர்த்தம், பெற்றோர் ஷாய்கென் உலகம் உண்மையான ஞானம், உள்ளேதான் கோபம் கூட ஞானமாக மாறலாம். நீங்கள் இந்த கதையை விரும்பினால் லைக் செய்யவும், காமெண்ட் சொல்லவும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.